நமசிவாய வணக்கம். தடைகளை நீக்கிறதுல விநாயகருக்கு நிகர் விநாயகர் தான். விநாயகப் பெருமானுடைய தோற்றம், தாத்பரியம் பல்வேறு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய விநாயகருடைய வழிபாடுகள், லைக் ஜப்பானில் டைஷி காங்கிட்டன் அந்த மாதிரி விநாயகர் வழிபாட்டில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்ன, விநாயகருக்குரிய முக்கியமான மந்திரங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு என் அப்பாவோட சேர்ந்து பேச போகிறேன். இந்த 21 நாள் 21 சுத்து அப்படிங்கிற பரிகாரம் என் அப்பா பல தடவை டிவியில் சொல்லியிருக்கார். நம்ம சேனல்ஸ்லையும் என்னோட கிருஷ்ணபிரசாத் ஹெச்பியாக இருக்கட்டும், இல்லை அப்பாவோட சேனலான அரியஸ்னூர் வெங்கட்ராமனாக இருக்கட்டும், 2 யூடியூப் சேனல்லையுமே அதை பற்றி கூட ஒரு 4-5 தடவை வந்திருக்கு. பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் திரும்ப பார்க்க போகிறோம். வணக்கம். விநாயகர் சதுர்த்தி என்ன அதில் ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்தியாவுடைய எல்லா பகுதிகளிலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஹிந்துக்களின் பண்டிகை. ஆமாம், சில பண்டிகைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் அது ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க, ஒரு சில ஸ்டேட்டில் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்காது. அந்த மாதிரி குறிப்பிட்ட ரீஜனில் மட்டும் பாப்புலராக இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய இருக்குது, பண்டிகைகள் இருக்குது. ஆனால் விநாயகர் சதுர்த்திங்கிறது ஒட்டுமொத்த பாரத தேசம் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் உள்ள இந்து மதத்தின் நம்பிக்கை உள்ள எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியில நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிள்ளையாருக்கு மோதகம் பண்ணி கொழுக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதை விட பழங்கள்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. அவரை பற்றி பாடின திருப்புகழில் முதல் பாட்டிலேயே கைத்தலம் நிறை கனி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆமாம், அருணகிரிநாதர் முதல் வரியிலேயே கைத்தலம் நிறை கனி அப்படின்னா கையில ஃபுல்லா ஒரு பெரிய பழத்தை. ஆமா, அடுத்துதான் அப்போ அவள் பொரிய பத்திலாம் வராரு. அப்பமோட் அவள் பொரியின்னு. ஆமா, அதனால அந்த பழங்கள் அவருக்கு ரொம்ப விருப்பமானது. அதே மாதிரி மலர்களை பற்றி சொல்லும்பொழுது அவருக்கு எல்லா மலர்களையும் போட்டு அவர் வழிபடணும் அப்படிங்கிறத நமது முன்னோர்கள்லாம் அவங்க பிள்ளையாரை பற்றி பாடின பாடல்கள்லேயே நிறைய வந்திருக்கு. இந்த வல்லப நாயகஸ்ய அப்படின்னு முத்துசாமி தீட்சர் ஒரு கீர்த்தனையில் அந்த புஷ்பங்களை பற்றி எல்லாம் சொல்கிறார். ஜாதி, மல்லி, சம்பங்கி, செண்பகம், இந்த மாதிரி பல மலர்களையே அதில் குறிப்பிடுறார். இந்த மாதிரி மலர்களால் ஆன மாலையை அணிந்திருப்பவனே அப்படின்னு அவருக்கு அதில் ஒரு வர்ணனை வரும். அதனால் வாசனை மலர்கள், விதவிதமான மலர்கள், அதெல்லாம் போட்டு அவர் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். 21 இலைகள், 21 மலர்கள், 21 விதமான பழங்கள். இந்த 21ங்கிறது பிள்ளையாருக்கு உரிய நம்பர். லைக் இப்போ பெருமாள்னா 11, ஏகாதசி, அந்த மாதிரி பிள்ளையாருக்கு 21. 21 இலை, 21 பழம், 21 புஷ்பம், இதை கொண்டு விநாயகரை பூஜை பண்ணுறதுங்கிறது காலகாலமாக நம்ம செய்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு. விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது அவர் ஒரு குழந்தையா பாவிச்சு கும்பிடணுமா. நம்ம வீட்டு பிள்ளை, அவருடைய பேரே பிள்ளை தான். ஏன்னா ஜெகதப்பிதரோ பார்வதி பரமேஸ்வரான்னு உலகத்திற்கே தாய் தந்தையாக இருக்கக்கூடிய பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் பிள்ளையாக இருப்பவர் விநாயகர். வெறும் பிள்ளையும் சொல்லக்கூடாது, ஒரு மரியாதைக்காக வேண்டி ஆர் அப்படிங்கிற ஒரு விகுதியை சேர்த்து பிள்ளை பிளஸ் ஆர் பிள்ளையார் அப்படின்னு வந்துருக்கு. அந்த மதிப்பிற்குரிய பிள்ளை என்பதனால ஆர் விகுதியை சேர்த்துட்டு பிள்ளையார் அப்படின்னு மரியாதையை சொல்ற. அந்த விநாயகர் சுலபமான வழிபாடு, எளிமையான வழிபாடு. மன தூய்மையோடு அவரை வழிபட்டால் எல்லா விதமான வரங்களையும் நலன்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர், சுலபமாக வரமளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் விளங்குகிறார். விநாயக பெருமானுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது இந்த விநாயகர் சதுர்த்தி. மாதம் வளர்பிறை சதுர்த்தியில விநாயகரை வழிபடணும் வீட்டில். வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு ஒன்று, தேய்பிறை சதுர்த்தி ஒன்று வழிபாடு. தேய்பிறை சதுர்த்தியை தான் சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறோம். அதாவது பௌர்ணமியான 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி, அமாவாசையான 4வது நாள் சுக்லபட்ச சதுர்த்தி என்று சொல்வார்கள். ஆவணி மாதத்தில் வர்ற
சுக்லபட்ச சதுர்த்தி தான் விநாயக சதுர்த்தி. இந்த சதுர்த்தி வழிபாடுங்கிறது வந்து வருஷம் முழுவதுமே பண்ணலாம். ஆவணி மாசத்து சதுர்த்தியை நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். வருஷம் முழுவதுமே பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. பிள்ளையாரை நம்ம வணங்கிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்பாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப பிள்ளையாருக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். அதனால் விநாயகர் வழிபாடு செய்பவர்கள் பிரசாதத்தை நம்ம மட்டும் சாப்பிடாம அது எல்லாருக்கும் கொடுத்து மற்றவங்களாம் அதை சாப்பிட்டு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு வைத்தியம். விநாயகரை பற்றின பாடல்கள் எடுத்தோம்னா நிறைய எக்கச்சக்கமாக பாட்டெல்லாம் இருக்கு. தமிழ் இலக்கியத்தில் எடுத்தோம்னா எங்கே இருந்தாலும் விநாயகருடைய பாடல் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும். விநாயகரை பற்றி பாடிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களையே பாடுவார்கள். மகா கணபதிக்கு மூல மந்திரங்கள் நிறைய இருக்கு. அவருடைய பீஜாட்சர மந்திரங்கள் நிறைய இருக்கு. அவருடைய திருவுருவங்கள் நிறைய இருக்கு. அதில் குறிப்பாக 16 விதமான கணபதி, 32 விதமான கணபதி எல்லாம் பற்றி நம்ம நிறைய நூல்களில் படிச்சிருக்கோம். அதை விட இன்னும் ரொம்ப டீப்பாக அவருடைய உபாசனையை பற்றி நம்ம கணாபத்தியத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 54 விநாயகர் பற்றிய மூலமந்திரங்கள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. முன்னோர்கள் நமக்கு எடுத்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகரை வழிபட்டால் இன்ன பலன் அப்படின்னு எல்லாம் வந்து அதுலேயே ஒவ்வொரு திருவுருவத்துக்கும் ஒரு பலனும் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மூலமந்திரம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒரு பீஜாட்சர மந்திரங்கள் இருக்குது. விநாயகரை நம்ம எப்படி வேணாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வழிபடலாம். எல்லா வழிபாட்டையும் ஏற்றுக்கக்கூடியவர் அவர். பல்வேறு விதமான விநாயகர் வடிவங்கள் இருக்கு. அதுல இந்த பால கணபதி, சிப்ரபிரசாத கணபதி, நிதி கணபதி, லட்சுமி கணபதி, இந்த மாதிரியான வடிவங்கள் அவசியம் நம்ம அந்த வழிபாடுங்கிறது பண்ணணும். அதுவும் மனிதனா பிறந்தா பணம்ங்கிறது தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லைன்னு ஔவையார் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த நிதி கணபதி, லட்சுமி கணபதி வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் அத்திமரங்கிறது வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியத்திலேருந்து ஆரம்பிச்சு பணம், இந்த மாதிரி பல விஷயங்கள், செல்வ வளம், செல்வாக்குன்னு பலதோட குறியீடா இருக்கு. தூய்மையான அத்தி, அதுவும் சிகப்பு அத்தி, அது ரொம்ப விசேஷம் செழுமைக்கு. சிகப்பு அத்தி விநாயகரை பண்ணி அதுல நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம்லாம் உரியேற்றி தரும். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பேருக்கு பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ அந்த ப்ராசஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகிறது. வர அக்டோபர் 10 முடியும். ஏற்கனவே பூஜையில வச்ச அத்தி விநாயகர், அப்புறம் விநாயகர் சங்குல பல வகைகள் இருக்கு. அதில் விநாயகர் சங்கை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பேசினோம். ஏற்கனவே கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்குது. இருக்கிற வரைக்கும் அதை வாங்கிக்கலாம். அப்படி ஸ்டாக் தீர்ந்ததுக்கு அப்புறமா அக்டோபர் 10 பூஜை கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் எத்தனை பேர் கேட்டாலும் கொடுக்குற அளவு அத்திப்பிள்ளையார் விநாயகர் சங்கெல்லாம் பூஜையில் வச்சு தரப்போகிறோம். இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் கூட இன்னும் விரிவாக சில விஷயங்கள் பேசியிருக்கு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது சிவனுக்கு மட்டுமல்ல, சிவனுடைய குமாரனாகிய விநாயகருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் மகான்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் இது. விநாயகரோட அருளால அல்லவை தேய்ந்து அறம் பெருகட்டும். இந்த அத்தி விநாயகர் மாதிரியான விஷயம் தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ என்னோட ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக வந்து கொரியர் இப்படி எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். வணக்கம்.